ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சாஃப்டான பரோட்டா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா முட்டையில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு பதமாக வரணும். நல்லா பிணையணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் பரோட்டா. நல்லா பால் மாதிரி பாருங்கள், ஆயிலே ஊற்றாதே எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்ட்டு. இப்போ வந்து காட்டன் டவல் வச்சுட்டு ஈரமாக இருக்கும் லைட்டாக, அதை வச்சு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு டைம் பிசையணும். நல்லா பிசைஞ்சாலும் சாஃப்டாக இருக்குங்க. நல்லா ஒட்டணும் மாவு ஒன்றோட ஒன்றா. மறுபடியும் பால் மாதிரி பண்ணி இப்படி 1 hour போட்டு இப்படி ஒரு டவல் போட்டு கொண்டு வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுக்கணும். 1 hour ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. நல்லா பிசைஞ்சு ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து கல்லுலேயே போட்டேன், குண்டாவில் போட்டேன், எனக்கு செட் ஆகாது. நல்லா கல்லுலேயே போட்டுட்டேன் மாவு. நல்லா ரோல் பண்ணிவிட்டு பால் மாதிரி. எனக்கு வந்து 1/2 kgக்கு 11 பீஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆயில் லைட்டாக இது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க. எனக்கு வந்து வீச தெரியாது, அதனால் கையிலேயே அப்படியே கத்தியிலே கீறல் போட்டிருக்கேங்க. ரப்பர் மாதிரி நல்லா இழுத்து இழுத்து இப்படி வீசிகிட்டே இருக்கணும். வீசிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு லூஸ் ஆகும். அப்படியே ரோல் பண்ணிட்டிங்கன்னா ரோல் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க. ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். கையிலே அழுத்திட்டு தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சா தான் உள்ளெல்லாம் வெந்து வருங்க.
ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் முறுவலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கையிலே சூடாக இருக்கும்போதே 2 புரோட்டா போட்டு தட்டினீங்கன்னா நல்லா லேயராக கொடுக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ்.